சார் தீபத்தூண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திருப்பரங்குன்றத்துல மட்டும் 2 தீபத்தூண்கள் இருக்கு, 2க்கு மேற்பட்ட தீபத்தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த கேஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்த கேஸ் கிடையாது மேடம். நம்ம இப்போ வந்துட்டு தர்க்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? ஆக்சுவலா இப்போ இந்த தீபத்தூண் பிரச்சனை வந்ததே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாலாம் வரல. இது வந்துட்டு 2 நூற்றாண்டா வந்திருக்கு. நூற்றாண்டுகள் ஆமா ஆமா, நூற்றாண்டு கடந்து வந்திருக்கு. அதாவது 1000 நம்ம சொல்றோம், இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே 120 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இதுக்கு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பஞ்சாயத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இப்போ வந்துட்டு 1920 இருக்கு பாத்தீங்களா? 1920னா எவ்வளவு உங்களுக்கு? ஒரு 105 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கோர்ட்டுக்கே இந்த கேஸ் போயிருக்கு மேடம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு அப்பயே போய் அங்க வந்துட்டு தீர்மானமா இருப்பு. அப்புறம் வந்துட்டு உள்ளூர்ல சொல்லுவோம்ல, நம்ம வந்துட்டு அந்த காலத்துல என்ன பண்ணா உள்ளூர்காரங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி பேசுவாங்க உங்களுக்கு. அது மூலியமா தீர்ப்பு நடந்து ஒரு சில தீர்ப்பெல்லாம் கொடுத்து ஒரு சிலலாம் ஏற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஆண்டுகளாக அந்த தீபம் வந்துட்டு ஏற்றப்படவில்லை. ஸோ இதில் வந்துட்டு மாற்று கருத்து கிடையாது மேடம், புரியுதுங்களா? ஒரு சில ஆண்டுகளாக அந்த தீபம் ஏற்றப்படவில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டதுக்கான சான்றிதழ்களும் உண்டு உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் வேணாம் மேடம். நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பெரிய தர்க்கமாக எடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிள் சயின்ஸ். இந்த கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டினது? 8ஆம் நூற்றாண்டு, கரெக்டுங்களா? இப்போ சிக்கந்தர் தர்கா எப்போ வந்தது உங்களுக்கு? 14ஆம் நூற்றாண்டு. எத்தனை நூற்றாண்டு இடைவெளி சார்? ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா எடுத்துக்கல. மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இறை அருள்படி எல்லா மக்களும் ஒன்னாதானே சார் இருக்காங்க. இது பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆமா மேடம், இன்னைக்கும் வந்துட்டு அந்த நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, சிக்கந்தர் தர்கா சொல்றோம் பாருங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எதுவுமே ஆட்சேபனை தெரிவிக்கல மேடம். அவங்க வந்து நீங்க தீபம் ஏத்துங்கன்னு தான் சொல்றாங்க. 15 மீட்டர் இடைவெளி. ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் சொன்னாங்க இடைவெளி, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் இருந்தது இடைவெளி. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதோ அதை உள்ளுக்குள்ள நான் சொன்னேன் பாருங்க, லோக்கல் பெரிய மனிதருக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து ஆட்டம். ஸோ 15 மீட்டர் இடைவெளி போறோம் அப்படின்ட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த தர்காவுக்கும் இந்த தூணுக்கும் 50 மீட்டர் இடைவெளி உண்டு மேடம். 50 மீட்டர் இடைவெளி உண்டு. ஆக்சுவலா இவங்க சொல்லியிருக்கிறது 15 மீட்டர் இடைவெளி இருந்தாலே போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மொத்தத்தில் இடைவெளி தூரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 50 மீட்டர் இடைவெளி தூரம் இருக்கு. ஸோ இவங்க அப்ஜெக்ஷன் அவங்க வந்துட்டு பண்ணவே பண்ணலை மேடம். இது ஒரு சில காரணத்துக்கோசரம் வந்துட்டு உண்டாக்கப்பட்டது தான் மேடம்.